என்ன சொல்றீங்க? படமாக தெரியாது. இலங்கையில நம்ம கண்ணெதிர்க்க நடக்கிற சம்பவங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த படம் பார்க்கும்போது, அனந்தன் காடு படம் பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி லொகேஷனும் சரி, கேமராவும் சரி, எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்காங்க. ஒரு டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த காஸ்டியூம் காரணம் ஏற்கனவே சிங்கப்பெண் உடைய போட்டு வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, பெண்களுக்கு கிண்டல் பண்ற மாதிரி. இப்ப வந்து ராணுவ வீரர் உடைய போட்டு வந்திருக்கீங்க, யாரை கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது? பாருங்க, நம்ம எது பண்ணாலுமே அடுத்தவங்களை கிண்டல் பண்ற மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிங்கப்பெண் உடை போட்டப்ப கூட அந்த சிங்கப்பெண் அந்த திட்டத்தை வந்து இன்னமும் பாமர மக்களுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அந்த சிங்கப்பெண் திட்டத்தை விஜய் சார் கொண்டு வந்தாங்க. அதற்கு ஒரு துரும்பாக ஒரு கடுகளவு பட்டி தொட்டியெல்லாம் எடுத்து போய் சேர்க்கறதுக்காக தான் அந்த சிங்கப்பெண் காஸ்டியூம் போட்டேன். ஆனா அது வந்து பல விமர்சனத்துக்கு உண்டாச்சு. இன்னைக்கு இந்த ராணுவ உடையில இருப்பதற்கான காரணம், துப்பாக்கியோட வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றது நீங்க இந்த அனந்தன் காடு இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். எதற்காக கூல் சுரேஷ் அவர்கள் அனந்தன் காடு படம் பார்ப்பதற்கு இந்த ராணுவ வீரர் உடையில வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த படம் ஒரு ராணுவம் சம்பந்தப்பட்டது. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், ஒரு தமிழன் இந்தியன் அப்படின்ற ஒரு உணர்வு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை பார்த்தீங்கன்னாக்க நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மற்றபடி இந்த ராணுவ வீரர் உடையை எதுவும் நான் வந்து கிண்டல் பண்றதுக்காக இதை நான் போடல. தயவு செஞ்சு இதை வந்து விமர்சனம் பண்ணாதீங்க. சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் வந்து சைகை காட்டினாரு சொல்லியிருக்காங்க, அது பெருசா பேசும் பொருளா இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, இதுதானங்க, இதுதானே கேக்குறேன். அது நான் சட்டமன்றமா இல்ல பட்டிமன்றமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க அவங்க பேசினாங்க, பதிலுக்கு அவங்க இவங்க பேசுறது. அது மட்டும் இல்ல, பர்சனல் அட்டாக் பண்றது, அவர்களுடைய மனைவியை பத்தி பேசுறது, இவருடைய அப்பா பத்தி பேசுறது. இது பத்தாதுன்னு சைட்ல இருக்கவங்க இதுதான் நமக்கு சாக்கு, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல நல்லா வியூஸ் சேரணும் அப்படின்றதுக்காக இவங்களும் சைட்ல எதுனா கொளுத்தி போறது. தயவு செய்து அவங்க பர்சனலா யாரும் தொடாதீங்க, புரியுதுங்களா? ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். மக்களோட நலனை கருத்தில் கொண்டு தயவு செய்து சட்டமன்றத்தில் அதை கடைபிடிங்க. மற்றவர்களுக்கு கேலி கூத்தாகவும் ரீல்ஸ் போடுறதுக்காகவும் தயவு செய்து சட்டமன்றத்தை பட்டிமன்றம் மாதிரி ஆக்காதீங்க. நீங்க பெரியாளா நாங்க பெரியாளான்னு பார்க்காதீங்க. மக்கள் தான் பெரியாளு. மக்கள் தான், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்குனது, எதிர்கட்சி ஆக்குனது, எம்எல்ஏ ஆக்குனது, அமைச்சர் ஆக்குனது எல்லாமே. சரிங்களா? தயவு செஞ்சு அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இப்ப வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் வந்து பஸ் ஓட்டிருக்காரு. அது வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக வந்து பஸ் ஓட்டிருக்காரு. ஆக்ஷன் கட்டு ஷூட்டிங் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு முதலமைச்சர் நம்ம பக்கத்துல உட்காந்து சகஜமா பேசிக்கிட்டு நம்ம கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு, அதுவும் இல்லாம அந்த பஸ்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறாரு. ஆனா நீங்க வந்து இதுதான் சாக்குன்னு ஷூட்டிங் எடுக்கிறாங்க, கேரவன் வந்துருச்சு, மேக்கப் போடுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க அப்படின்றீங்களே. நீங்க தாங்க மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தது. அப்ப வந்து ஒரு முதலமைச்சர் போகும்போது 2-3 மணி நேரம் டிராபிக் ஜாம் பண்ணோம், உங்களை குறுக்க நேர்க்க போகக்கூடாது, அந்த மாதிரிதான் நீங்க எதிர்பார்த்தீங்களா? நீங்க மாற்ற வேண்டும் தானே எதிர்பார்த்தீங்க. நம்மள் ஒருவராக, அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக முதலமைச்சர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க மாற்றம் வேணும்னு சொல்லி டிவி கேட்க ஓட்டு போட்டீங்க. அவரு பஸ்ல ஏறி ஒரு சக பயணியாக வந்து அதுல உள்ள திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு, சொகுசா இருக்கா, காத்து வருதா, ஏசி ஓடுதா, டிரைவர் எல்லாம் எப்படி நம்மகிட்ட அணுகுமுறையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அதனால தயவு செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கேலியும் கிண்டலும் பண்ணாதீங்க. நமக்காக உழைக்கிறதுக்கு தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் இருக்காங்க. அப்படியே